இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்கள நான் ரெசிடென்ட் இந்தியன் இல்லை என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. இந்த என்ஆர்ஐஸ்க்கு இருக்க ஒரு காமனான கொஸ்டின், வெளிநாட்டில் நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன், இப்போ நான் இந்தியாவில் ஐடிஆர் ஃபைல் பண்ணணுமா கூடாதா? அப்படி நான் ஃபைல் பண்ணணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸில் இல்லை என்னென்ன க்ரைட்டீரியாவில் நான் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஒருவேளை எனக்கு இந்தியாவில் எந்த இன்கமுமே கிடையாது, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டாக்ஸ்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன், அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும்? இதில் ஏதாவது எக்ஸம்ஷனோ இல்லை டிடக்ஷனோ என்ஆர்ஐக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்கா, இல்லை என்ஆர்ஐக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது டேக்ஸ் பிடிப்பாங்களான்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். முதல்ல இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான லிமிட் என்னன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ ரெசிடென்ட் இந்தியனாக இருந்தாலும் சரி இல்லை என்ஆர்ஐயாக இருந்தாலும் சரி ஒரே லிமிட் தான். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் படி போனால் 2 லட்சத்துக்கும் அதிகமான டாக்ஸபிள் இன்கம் நமக்கு ஒரு வருஷத்தில் வந்திருந்ததுன்னா நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நியூ ரெஜிமுக்கு போனோம்னா 3 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ஆர்ஐயாக இருந்தாலும் சரி ரெசிடென்ட் இந்தியனாக இருந்தாலும் சரி ஒரே லிமிட் தான். இந்த லிமிட் ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கான லிமிட். ஐடிஆர் ஃபைல் பண்றதும் டாக்ஸ் கட்டணும்ன்றதும் ரெண்டு வித்தியாசமான விஷயங்கள். அதாவது வருஷத்துக்கு 3 லட்ச ரூபாய் நம்மளுக்கு இன்கமே வந்திருந்தாலும் நம்ம எந்த டாக்ஸும் கட்டாம இருக்க சிச்சுவேஷன்லயும் இருப்போம். அதுக்காக நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. நம்மளோட இன்கம் இந்த எக்ஸாம்ட் லிமிட்டுக்கு மேல இருந்ததுன்னா அந்த வருஷத்துக்கு நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணணும்ன்றது தான் இன்கம் டாக்ஸோட ரூல். இங்க இன்கம்னு சொல்லும்போது ஒரு என்ஆர்ஐக்கு இந்தியால சோர்ஸ் ஆகி வர இன்கம் மட்டும் தான் அக்கௌண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது வெளிநாட்டுல நம்ம சம்பாதிக்கிற எதையுமே இந்த லிமிட்குள்ளெல்லாம் கொண்டு வரணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்தியாவில் சோர்ஸ் ஆகிற இன்கம், உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்தியாவில் இருக்க பேரோல்ல உங்களோட சேலரி வந்துட்டு இருந்ததுன்னா அது இந்தியன் இன்கமாக கன்சிடர் பண்ணப்படும். அப்படி இல்லைனா ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இருந்து அதில் ரெண்ட் வாங்கிட்டு இருக்கோம்னாலும் அதுவுமே இந்தியன் இன்கம் தான். இதை தவிர்த்து நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க ஆனால் இந்தியாவில் ஏதோ ஒரு சர்வீஸ் ரன் பண்ணி அது மூலமாக இன்கம் பார்க்குறீங்க, அப்படி இல்லைனா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக ஏதோ ஒரு இன்கம் பார்க்குறீங்கனாலோ இல்லை ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கேபிட்டல் கெயின்ஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை டிவிடெண்ட்ஸ் வாங்கியிருந்தாலோ இந்த மாதிரியான இன்கம் எல்லாம் இந்தியாவில் சோர்ஸ் ஆகிற இன்கம். இப்போ இந்த இன்கம் அந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா ஐடிஆர் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். இதுல பேங்க்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுமே உள்ளடக்கம் தான். பேங்க்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும்போது ஒரு என்ஆர்ஐக்கு 3 விதமான பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஒன்னு என்ஆர்ஓ, இன்னொன்னு என்ஆர்இ, இன்னொன்னு எஃப்சிஎன்ஆர். இதுல என்ஆர்இ, எஃப்சிஎன்ஆர் இதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் இன்கம் எல்லாமே கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. ஆனா என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க, அதாவது டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் ஆயிடும். அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் இந்தியால இருந்து வர இன்கமா அக்கௌண்ட் செய்யப்படும். இப்போ இது எல்லாம் சேர்த்து உங்களோட லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஒரு என்ஆர்ஐ வெளிநாட்டுல இருந்துட்டு இருக்காரு, ஆனா இந்தியால அவருக்கு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுல இருந்து வருஷத்துக்கு 2 லட்ச ரூபான்ற அளவுக்கு ரெண்ட் வந்துட்டு இருக்கு. இதை தவிர்த்து அவரோட என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் அந்த வருஷத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 3.5 லட்ச ரூபான்னு வந்திருக்கும். ஆனா என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்கு எந்த டாக்ஸுமே கட்ட தேவையில்ல, இது டாக்ஸேஷன்ல இருந்து எக்ஸம் செய்யப்படும். அப்படின்னா இந்த கேஸ்ல அவரோட டோட்டல் இன்கம் அந்த லிமிட்டுக்கு குறைவா தான் இருக்கு, அதனால அவர் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமே கிடையாது. இப்போ நம்ம பார்த்த உதாரணத்துல அந்த என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸம்ஷன் சொல்லி பார்த்திருப்போம். அந்த எக்ஸம்ஷன் மாதிரியே டிடக்ஷன்ஸ் சொல்லிட்டு இன்னொரு கேட்டகரி இருக்கு. அந்த டிடக்ஷன்ஸை யூஸ் பண்ணியும் நம்மளோட டாக்ஸ் லைபிலிட்டியை நம்மளால குறைக்க முடியும். ரொம்ப பாப்புலரான டிடக்ஷன் கேட்டகரி இந்த ஏடிசி. இந்த ஏடிசில 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்மளால நிறைய கணக்கு காட்டி நம்மளோட டாக்ஸ் லைபிலிட்டியை குறைச்சிட்டு வர முடியும். அதுல இருக்க முக்கியமான காம்பனன்ட்ஸை ஒன்னா இப்போ நம்ம பார்ப்போம். முதல் பாப்புலரான காம்பனன்ட் லைஃப் இன்சூரன்ஸ். ஒரு என்ஆர்ஐ அவங்க பேர்லயோ அவங்க ஸ்பவுஸ் பேர்லயோ இல்ல அவங்க குழந்தைங்க பேர்லயோ லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு கட்டுற பிரீமியமை ஏடிசில கணக்கு காட்டி டிடக்ஷனா வாங்க முடியும். அதுல இருக்க ஒரு முக்கியமான கண்டிஷன், அவங்க கட்டுற பிரீமியம் அவங்களோட சம் அஷூர்ட்ல 10% இல்ல அதுக்கும் குறைவான வேல்யூவா இருக்கணும். அதாவது அவங்களோட சம் அஷூர்ட் 1 லட்ச ரூபாய் இருந்ததுன்னா அவங்க கட்டுற பிரீமியம் 10,000 ரூபாய் இல்ல அதுக்கும் குறைவா இருந்ததுன்னா தான் இந்த ஏடிசில கணக்கு காட்டுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லலாம். இப்போ இந்த லைஃப் இன்சூரன்ஸை டாக்ஸ் டிடக்ஷன்ல காட்ட முடியும்னு சொல்லிட்டு ரேண்டமா ஏதோ ஒரு பாலிசி எடுத்துட்டு அதை இங்க காட்டுறதுல பெரிய மீனிங்னே சொல்ல முடியாது. லைஃப் இன்சூரன்ஸ் சொன்னாலே அதுல இருக்க ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே டேர்ம் பிளான் மட்டும் தான். பேசிக்கா டேர்ம் பிளான்ன்றதுல குறைவான பிரீமியம் கட்டி அதிகமான கவரேஜை நம்மளால எடுக்க முடியும். உதாரணத்துக்கு 2 கோடி ரூபாய் ஒருத்தான கவரேஜை வெறும் 800 ரூபான்ற பிரீமியம்ல நம்மளால எடுக்க முடிஞ்சதுன்னா அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. என்ஆர்ஐஸ் இந்தியால டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல இன்னொரு டாக்ஸ் பெனிஃபிட்மே இருக்கு. இப்போ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறோம்னா அதுல 18% வரைக்கும் ஜிஎஸ்டி காம்பனன்ட் இருக்கும். என்ஆர்ஐ இந்தியால டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால இந்த 18% ஜிஎஸ்டியும் வேவரா வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் பிளான்ஸ் கூட பார்க்கும்போது 40% இருந்து 50% வரைக்கும் இந்தியாவில் இருக்க டேர்ம் பிளான்ஸ் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் சீப்பாகவுமே கிடைக்கும். ஒரு என்ஆர்ஐ அவங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸை ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா இங்க கட்டிட்டு இருக்க டேர்ம் பிளானை அவங்க எப்போ வேணாலும் எக்ஸிட் பண்ணலான்ற ஃபிளெக்சிபிலிட்டியுமே அவங்களுக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்தியாவில் டேர்ம் பிளான் எடுக்கணும்னா பிசிக்கலா விசிட் பண்ணணுன்ற நெசசிட்டியும் போயிருச்சு. இப்போ டெலிமெடிக்கல் செக்அப்ஸ் மூலமாவே டேர்ம் பிளான் இஷ்யூ செய்யப்படுது. இது வரைக்கும் உங்ககிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ இருக்க லிங்க் யூஸ் பண்ணி உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி ப்ராப்பரான இன்சூரன்ஸை 50க்கும் மேற்பட்ட ப்ரொவைடர்ஸ்ல இருந்து உங்களால சூஸ்
பண்ண முடியும். இந்த பிளாட்ஃபார்ம்ல எடுக்கிறதுனால 18% ஜிஎஸ்டி வேவர் கூட சேர்த்து 5% ஆனுவல் பிரீமியம் கட்டுறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்டா மொத்தமா 23% வரைக்கும் பிரீமியம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் கிளைம் சப்போர்ட் சர்வீஸுமே நமக்கு இங்க கிடைக்கும். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் குழந்தைகளோட ஸ்கூல் ஃபீஸ். 2 குழந்தைங்க வரைக்கும் இந்தியாவில் அவங்க படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்கூல் ஃபீஸா இருக்கலாம், இல்ல நர்சரி ஃபீஸா இருக்கலாம், இல்ல டே கேர் ஃபீஸா இருக்கலாம், எந்த எஜுகேஷன் ஃபீஸையும் ஏடிசியில கணக்கு காட்டி நம்மளால டிடக்ஷனா வாங்க முடியும். ஆனா ஒரே ஒரு முக்கியமான கண்டிஷன், அந்த குழந்தைங்க இந்தியாவில் படிச்சுட்டு இருக்கணும், அந்த ஃபீஸ் என்னமோ இந்தியாவில் பே பண்ணிருக்கணும். மூணாவது ஆப்ஷன், ஹோம் லோனுக்கு நம்ம கட்டுற பிரின்சிபலையும் ஏடிசியில காட்ட முடியும். அந்த ஹோம் லோனுக்கு எடுத்த காசு அந்த வீடை வாங்குறதுக்கா இருக்கலாம், இல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கா இருக்கலாம், இல்ல அதோட ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், டிரான்ஸ்ஃபர் ஃபீஸ்னு சொல்லிட்டு ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு செலவு பண்ணக்கூடிய ஹோம் லோன் பிரின்சிபலை இந்த கேட்டகரியில காட்ட முடியும். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் யூலிப் பிளான்ஸ். யூசுவலா ஒரு என்ஆர்ஐ இந்தியாவுக்கு விசிட் பண்றாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு பேங்க்குக்கு போறாங்கன்னா ஏதாவது ஒரு யூலிப் பிளானை அந்த பேங்க்ல இருக்கவங்க டாக்ஸ் அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு நம்ம தலையில கட்டுறது ரொம்ப காமனா இருக்க ஒரு விஷயம் தான். இந்த யூலிப் பிளான்ஸ்ல டாக்ஸ் பெனிஃபிட் கிடைச்சாலும் அதுல வர இடன் சார்ஜஸும் இல்ல எக்ஸ்ட்ரா கமிஷனும் அதை ஒரு நல்ல இன்சூரன்ஸோ இல்ல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ற அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது. இன்சூரன்ஸ் சொன்னாலே டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் தான் எஃபெக்டிவான பிளான். அதனால டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா இது மோஸ்டா அவசியம்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த கேட்டகரிஸ் எல்லாம் தாண்டி அந்த 1.5 லட்ச ரூபாயில மீதி ஏதாவது இருந்ததுன்னா இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இஎல்எஸ்எஸ்ன்றது பேசிக்கா ஒரு ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இதுல போடுற பணத்தை 3 வருஷத்துக்கு நம்மளால வித்ட்ரா பண்ண முடியாது. ஏன்னா இஎல்எஸ்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 3 வருஷம் லாக்இனோட வரும். இன்வெஸ்டும் பண்ணணும், டாக்ஸும் சேவ் பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா இஎல்எஸ்எஸ் ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்லலாம். யூசுவலா ரெசிடென்ட் இந்தியன்ஸ்க்கு ஏடிசில பிபிஎஃப் இல்ல என்எஸ்சின்னு சொல்லிட்டு அதர் டாக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்மே இருக்கும். ஆனா என்ஆர்ஐஸ்க்கு இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை ஆல்ரெடி பிபிஎஃப்ஓ இல்ல என்எஸ்சியோ போட்டிருந்தாங்கன்னா அதை வேணும்னா கண்டினியூ பண்ணிக்கலாமே தவிர புதுசா பிபிஎஃப்லயோ இல்ல என்எஸ்சிலயோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம்ல என்ஆர்ஐஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்போ டிடக்ஷன்ஸ்க்கும் எக்ஸம்ஷன்ஸ்க்கும் இருக்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதுக்கு இன்னொரு உதாரணம் எடுத்துப்போம். ஒரு என்ஆர்ஐக்கு வருஷம் ஃபுல்லா இந்தியன் இன்கமா 4 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்திருக்குன்றதை அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ அவருக்கு ஏடிசில 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் டிடக்ஷன் காட்டுற காம்பனன்ட்ஸுமே இருக்கு. இன்சூரன்ஸ், இஎல்எஸ்எஸ் சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்காரு. 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் அவரால் கணக்கும் காட்ட முடியும். இந்த 4 லட்சத்துல 1.5 லட்ச ரூபாய் கழிச்சோம்னா 2 லட்ச ரூபாய் தான் வருது. அப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம் படி பார்த்தா 3 லட்ச ரூபாய் தான் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கான லிமிட்னே நம்ம பார்த்திருக்கோம். இங்க 2.5 லட்ச ரூபாய் வந்திருக்கு. அப்ப நம்ம ஐடிஆரே ஃபைல் பண்ண வேண்டாம்னு யோசிச்சோம்னா அதுதான் காமனான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்டார்டிங்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸம் பண்ணிடுவாங்க, அதனால நம்ம ஃபைல் பண்ணணுன்ற அவசியம் இருக்காதுன்றது அந்த எக்ஸாம்பிள் சொல்லிச்சு. ஆனா இந்த இடத்துல ஏடிசி டிடக்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதாவது டிடக்ஷன்ஸ்ன்றதே ஐடிஆர் ஃபைல் பண்ணாதான் நமக்கு எஃபெக்டிவா இருக்கும். எக்ஸம்ஷன்ன்றது அப்படி வர இன்கம்னே கன்சிடர் பண்ண மாட்டாங்க, கம்ப்ளீட்டா எக்ஸம் பண்றாங்கன்றது மீன் பண்ணுது. ஆனா டிடக்ஷன் சொல்லும்போது டாக்ஸபிள் இன்கம்ல இருந்து இதை டிடெக்ட் பண்றதுக்கு நம்ம ஏதோ எக்ஸ்ட்ராவான ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம அக்கௌண்ட் பண்ணி ஐடிஆர் ஃபைல் பண்ணாதான் அது எஃபெக்டிவாவே மாறும். ஸோ இந்த கேஸ்ல டாக்ஸபிள் இன்கம் 4 லட்சம் இருக்கிறதுனால ஐடிஆர் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். அந்த 4 லட்சத்துல ஏடிசியை கணக்கு காட்டி 1.5 லட்ச ரூபாய்க்கு நம்மளால டாக்ஸ் பெனிஃபிட் வாங்க முடியும். இதுக்கு அடுத்தது ஒரு என்ஆர்ஐக்கு இந்தியால இன்கம் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, 2 லட்சத்துக்கும் குறைவா தான் இருக்கு. அந்த கேஸ்ல அவங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணணுமா இல்லையா, என்னென்ன கேஸ்ல ஃபைல் பண்ணணும்ன்றத இப்போ பார்ப்போம். மொத்தமா அந்த வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கும் குறைவான இந்தியன் இன்கம் இருந்ததுன்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணணும்ட்டு எந்த மேண்டேட்டும் கிடையாது. ஆப்ஷனலா வேணும்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணிக்கலாம். ஆனா சில கேசஸ்ல நம்ம ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு என்ஆர்ஐக்கு டிஃபால்ட்டா நிறைய இடத்துல டிடிஎஸ் பிடிக்கப்படும். உதாரணத்துக்கு இப்போ என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கன்னா அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்குலாம் டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் மீதி இன்ட்ரெஸ்ட்டை நமக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டாக்ஸோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இன்வெஸ்ட் பண்ணி அதை நம்ம வித்து கேபிட்டல் கெயின்ஸ் பார்த்திருந்தோம்னா அதுலயுமே டிடிஎஸ் ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணிடுவாங்க. யூசுவலா ரெசிடென்ட் இந்தியன்ஸ்க்கு அவங்க ஸ்டாக் விற்கும் போது எந்த டாக்ஸுமே டைரக்டா பிடிக்கப்படாது. அவங்களா ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இந்த வருஷத்துக்கு இந்த அளவுக்கு நான் லாங் டர்ம் கேபிட்டல் கெயினும் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினும் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களா அதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா என்ஆர்ஐக்கு அவங்க விற்கும் போதே டிஃபால்ட்டா டிடிஎஸ் பிடிக்கப்பட்டிருக்கும். இப்போ எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளவு டிடிஎஸ் பிடிப்பாங்கன்றதை இங்க நம்மளால பார்க்க முடியுது. ஸ்டாக்ஸ்ல இருந்து வர டிவிடெண்ட்ஸ்க்கு 20% டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க. லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் நம்ம ஸ்டாக்ஸையோ இல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஒரு வருஷத்துக்கு மேல ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வித்திருந்தோம்னா 10% டிடிஎஸ் டிஃபால்ட்டாவே பிடிச்சிரும். இதே ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்னா 15% பிடிக்கப்படும். ஈக்விட்டியை தவிர்த்து அதர் அசெட் கேட்டகரியில லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் 20% டிஃபால்ட்டா பிடிக்கப்படும். லாட்டரியிலயோ இல்ல அதர் ஆன்லைன் கேமிங்லயோ ஏதாவது வின் பண்ணியிருந்தோம்னா அதோட டாக்ஸேஷன் 30%. ஸோ இந்த மாதிரி டிடிஎஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணா மட்டும்தான் அதை ரீஃபண்டா வாங்க முடியும். அப்போ நம்மளோட இன்கம் 2 லட்சத்துக்கும் குறைவா இருந்தாலும் நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நமக்கு அந்த ரீஃபண்ட் கிடைக்காம போயிடும். இந்த டிடிஎஸ் ரீஃபண்ட் வாங்குற சிச்சுவேஷன் மட்டும் கிடையாது. இன்னும் சில கேசஸ்லயும் 2 லட்சத்துக்கும் குறைவா நம்மளுக்கு இன்கம் இருந்தாலும் ஐடிஆர் கம்பல்சரியா நம்ம ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம ஃபைல் பண்ணலனா நமக்கு நோட்டீஸ் வந்துடும். அதுல மொத கிரைட்டீரியா இந்தியாவில் நம்மளோட எலக்ட்ரிக் பில் 1 லட்சத்துக்கு மேல வந்திருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல பெரிய டெபாசிட் அமௌண்ட் ஏதாவது விழுந்திருந்ததுன்னா, உதாரணத்துக்கு கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்து அதுல 1 கோடிக்கு மேல நம்ம
அந்த வருஷம் டெபாசிட் பண்ணியிருந்தோம்னா ஐடிஆர் நம்ம கம்பல்சரியா ஃபைல் பண்ணிருக்கணும். இதுக்கு அடுத்தது நம்ம கிட்ட டிடிஎஸ்ஸா 25,000க்கும் மேல பிடிக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த கேஸ்லயுமே ஐடிஆரை மேண்டேட்டரியா ஃபைல் பண்ணணும். அது ரீஃபண்ட் வாங்குறோம் வாங்கலன்றதெல்லாம் தாண்டி 25,000ன்ற லிமிட்டை தாண்டினாலே ஐடிஆர் ஃபைல் பண்ணணுன்றது மேண்டேட்டரி. அடுத்த அந்த வருஷத்துக்கான டிராவல் எக்ஸ்பென்சஸ் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 2 லட்சத்துக்கு மேல செலவாயிருந்ததுன்னா அப்பவுமே ஐடிஆர் கம்பல்சரியா ஃபைல் பண்ணணும். இன்னும் இருக்க டாக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா செக்ஷன் 80ல நம்மளோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியமா காட்ட முடியும். இதுல நமக்கு எடுக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்ல நம்ம ஃபேமிலிக்கு நம்ம பேரண்ட்ஸ்க்கு எடுக்கிற பிரீமியம்ல 75,000 வரைக்கும் அந்த வருஷத்துக்கு டிடக்ஷனா காட்ட முடியும். இதை தவிர்த்து செக்ஷன் 80ல எஜுகேஷன் லோன் எடுத்தா அதோட இன்ட்ரெஸ்டையுமே நம்மளால இங்க காட்டிக்க முடியும். ஸோ ஓவராலா டாக்ஸ் டிடக்ஷன் சொல்லும்போது ஏடிசியில் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நிறைய கேட்டகரி பார்த்துருப்போம். அதில் ரொம்ப ப்ரையாரிட்டியானது நம்மளோட லைஃப் இன்சூரன்ஸும் இஎல்எஸ்எஸும். ஒருவேளை உங்ககிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு எதுவுமே இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் இருக்க லிங்கை கட்டாயமாக செக் பண்ணி பாருங்க. இல்லை இந்த இஎல்எஸ்எஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாவோ இல்லை புதுசாவோ இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சேனலில் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.